இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படியே வேலைகளோடனா உங்கள் கூட அப்படியே கலந்து பேசிகிட்டு இருக்கேன். சில நேரங்களில் சில வார்த்தைகளில் என்னுடைய மனக்குறையும் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இடங்களில் நம்மளோட பிரச்சனைகள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி சில விஷயங்கள் பேசும்போது அது நம்ம மனசில் ஒரு உறுத்தலாக இல்லாமல் அது கடந்து நம்மளை விட்டு வெளியில் போயிடும். அப்போ அந்த ஒரு பெரிய நட்பாக வந்து நான் உங்களை ரொம்ப பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், என் மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டேன், எல்லாத்துக்கிட்டேயும் ஜாலியாக சோசியலாக பேசிடுவேன். சரிங்களா? இப்போது அதே மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு போட முடியாது. இன்றைக்கி ஒரு நாள்லேயே நான் கொஞ்சம் நிறைய வீடியோவாக பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து ஒரு விஷயத்த சொல்லும்போது அதில் ஒரு புரிதல் இருக்கணும். இப்போது நான் என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா அன்னைக்கு வந்து நீ வந்து மக்கள் மத்தியில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு சொல்லியிருக்க வேண்டாம். உனக்கு புக்கு படிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா சாமி, ஆனால் நீ இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் படிக்கணும், ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு. சரி, எங்கள் அப்பா ரொம்ப நாலேஜாக இருந்தாலும் அவர் எங்கள் கூட உட்காந்து எங்களுக்கு சொல்லித்தரல. சப்போஸ் சொல்லித்தர்றதுக்கு முயற்சி பண்ணி நாங்கள் எந்திரிச்சு ஓடி இருக்கலாம். எத்தனை தடவை எந்திரிச்சுனா 1000 தடவை இல்லை, லட்சம் தடவை நாங்கள் எந்திரிச்சு ஓடி இருந்தாலும் அப்பாங்கிற இடத்துல அவர் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அந்த இடத்துல நாங்கள் வந்து எங்கள் அப்பா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய பெரிய ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா என் குழந்தை எத்தனையோ தடவை எந்திரிச்சு போனப்போவும் பிடிச்சப்போவும் அதே மாதிரி என் மகன் வந்து கொஞ்சம் ஸ்லோ ரன்னராக இருக்கான், அடுத்து அவன் படிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவன் விளையாட்டுத்தனமாக ஸ்லோ ரன்னராக இருக்கிறான்னா இல்லை அவனுக்கு ஏதாவது மனசில் ஏதாவது குறை இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவனை பற்றி நான் மறுபடியும் முழு டீட்டெயில் தெரிஞ்சு நான் அதை தாண்டி, ஏன்னா எனக்கு எதுவுமே தேவையான அறிவுகள் யாரும் சொல்லித்தர்றதுக்கு போதிய மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ரூட் இருக்குது, குழந்தையிலையும் நல்லபடியாக கொண்டு வர முடியும், நீங்கள் போங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை. ஆனால் எனக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு பெரிய வாயிலாக முதல் கணக்கில் வச்சுட்டு தொடர்ந்து நான் இதை பற்றின தேடல்களை என் குழந்தைகளுக்கு பற்றியில் கொண்டு வந்து அதுக்கு கடுமையான முயற்சிகள்லாம் எடுத்தேன். சரி, நீங்கள் கதைன்னு சொல்கிறீங்க, சினிமான்னு சொல்கிறீங்க, யாரையோ தெரியும்னு சொல்கிறீங்க. ஒரு பயணம்னு வரும்போது யாருமே யாரையும் சந்திக்காமல் இருந்தவங்க கிடையாது. சரிங்களா? அதே சமயம் மீடியாஸில் பொய் சொல்கிறவங்களுடைய பேச்சுகள் தான் பெரும்பாலுமா இடம் பிடிச்சிக்கிட்டு வருது. ஆச்சுங்களா? அவங்க நியாயம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு புரிதல் இருந்தாலோ ஏதாவது ஒரு சூழல் இருந்தாலோ உங்கள் குழந்தைகளை நீங்கள் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. இங்கே பெரும்பாலும் நான் வளர்ந்த விஷயங்கள்லையும் சரி, நான் வந்த விஷயங்கள்லையும் சரி, பண தேவைகள் இருந்ததே தவிர பணத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் எங்கள் வாழ்வில் நிறைய நடந்தது. சரிங்களா? இப்போ நாங்கள் வேலை அம்மா செய்துட்டு இருந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க முழுக்க அவங்க எங்கள் வயிற்றுக்குள்ளேயே குடியிருந்தாங்க. எங்களுக்கு பசின்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க எங்களைய சாப்பிட வச்சு ஆளாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் கல்வித்துவத்தை அங்கேயும் அவங்க கொடுக்கல. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வேலை செய்கிறத மட்டும்தான் பாராட்டி பரிசு கொடுத்தோ சாப்பிட கொடுத்தோ எங்களைய வச்சுக்கிட்டாங்களே தவிர, அப்படியே சிறு வயசில் நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு கல்விங்கிற ஒரு ஆர்வத்தினுடைய நிலையை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சரியா? சின்ன பொண்ணாக இருந்தால் கொண்டு வாங்க, வீட்டோடு நாங்கள் வேலைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்னும் இருக்காங்க. இன்னும் அந்த என்ன சார் பீகார் சைட்லேருந்து வந்தவங்க, இந்த வடநாட்டு சைட்லேருந்து வந்த இந்த சேட்மாரி வீட்டுகள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுடைய சொல்லுவாங்க, நம்ம வேலை விஷயமா போகிறோம், ஏதாவது ஒன்று இது பண்ணுறோன்னா, ஏங்க உங்கள் சொந்தத்தில் யாராவது படிக்காமல் இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சின்ன பிள்ளை இருந்தால் சொல்கிறீங்களான்னு. ஆனால் இந்த பேச்சு என்னைக்கு கம்மியாச்சுன்னா, இப்போ அதான் என்ன சொல்கிற பரவலாக இல்லாமல் கம்மியானது வித்தின் இந்த ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே தான். ஆனால் அந்த 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை தேடாதவங்க கிடையாது. யார் கிடைப்பாங்களோ அந்த குழந்தைகளை வீட்டுக்குள்ளே வேலைக்கு வச்சுக்கணும். அவங்க குழந்தைகளை பார்த்துக்கிறக்கோ, அவங்க செருப்பு அடுக்கிறக்கோ, இல்லை வேறு ஏதாவது கைக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறக்கோ, ஒரு டிப்பன் கழுவுறக்கோ, ஒரு டம்ளர் கழுவுறக்கோ, தொடர்ந்து அவங்கள ஒரு எடுபடியாகவே அந்த டோட்டலாக அப்படி எல்லா வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி நீங்கள் வேலைக்கு எடுத்ததை வந்து அது அவங்க குடும்ப சூழ்நிலை, அந்த குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுறவங்கள பொறுத்து. ஆனால் அந்த குழந்தைகளை நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறவங்க அந்த குழந்தைக்கான கல்வி தகுதியை நீங்கள் கொடுத்து குறிப்பிட்ட ஸ்டேஜில் உங்கள் ஆஃபீஸ்லேயே நல்ல வேலை கொடுக்கலாம். இன்னும் அடுத்து வேறு யாராவது உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறக்கு வேறு யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கல்வி தகுதியை கொடுத்துக்கிட்டே அவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டு சில முன்னேற்றங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரே முட்டா அவங்க வேலைக்குன்னா அது வேலைக்கு தான்,
அப்படிங்கிற மாதிரி தாட்டில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது அது நிறையா பேர்த்தினுடைய மனசில் வந்து பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. ஏன்னா உங்ககிட்ட இருந்து குறிப்பிட்ட ஸ்டேஜில் மேரேஜ் ஆகவோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க உங்கள் ஆஃபீஸில் இருந்தோ அல்லது உங்கள் வீட்டில் இருந்தோ அவங்க வெளியில் வரும்போது உங்கள் கூட பழகின பழக்க வழக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபில்டர் ஆகிருக்குமே தவிர சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்களோடு அவங்க பழகும்போது பெரிய போராட்டங்கள் தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா கல்வி சம்மந்தமாகவோ இல்லை மேற்படி ஏதாவது ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ குடும்ப நலன் சம்மந்தமாகவோ அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது இது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்புறம் மறுபடியும் அவங்கள வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வேலை செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலில் அவங்கள கொண்டு போய் நீங்கள் விடுறது கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் லெவலுக்குள்ளே அவங்கள நல்லா வச்சுருந்துட்டு கடைசியில் அவங்கள அப்படியே வெளியில் விட்டுடுறீங்க. என்ன அந்த பரிசு பொருள் கொடுக்குற மாதிரி ஒரு துணிமணி கொடுப்பீங்களா? அதிகபட்சமாக போனால் ஒரு பவுன் நகை செஞ்சுருப்பீங்களா? சில நல்லவங்க செஞ்சதை பற்றி பேசல, பெரும்பாலும் செய்யாதவங்க தான் இருக்கிறாங்க. இங்கே செஞ்சவங்கங்கிற ரொம்ப ரேர். ஒரு கல்யாணம்னு சொல்கிறாளா அந்த பொண்ணு, ஒரு சீலை எடுத்து கொடுப்பீங்க, முகூர்த்தத்துக்கு போய் நிற்பீங்க, அரைப்பவுனா காப்பவுனா நகை வைப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து சட்டு ஜாமானம் எதாவது வாங்கி கொடுப்பீங்க. இல்லை, அந்த பொண்ணு நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகுது, அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளுக்காக வேலை செஞ்சுட்டு அவங்க வெளியில் போகிறாங்க. அவங்களுக்கு வித்தின் அவங்களுக்கு ஒரு சின்ன கையாகல ஒரு இடமோ இல்லை அது அவங்க அளவுக்கு ஒரே ஒரு ரூம் எடுத்து ஒரு அரசெண்டு குறைந்தபட்ச அரசு நான் பெரிய அளவுக்கு கூட நான் போகிறீங்க எங்கேயோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து இது பண்ணாக்கா அந்த பொண்ணோ அந்த பையனோ போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரூமோ ஏதோ ஒன்று இருக்கும்போது வாடகை கொடுக்க வேண்டிய செலவு மிச்சம், கரண்ட் பில்லு அது இதுன்னு அவங்க எதர செலவுகள்லாம் அவங்க பாடுபட்டு பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த வாடகை அப்படிங்கக்கூடிய அந்த பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப தன்னந்தனியாக அவங்க வந்து பத்தாவதுக்கு அல்லாடுறது தான், தன்னந்தனியாக அல்லாடுற விஷயம். பத்தாவதுக்கு அவங்கள நீங்கள் தனியாக விடும்போது அவங்க ஃபேமிலியோடு போய் ஜாயிண்ட் ஆகுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு அல்லது இப்போ கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையன், இப்போ அவங்க மாமனார் மாமியார் அவங்க இவங்கன்னு மொத்தமாக ஒரு பெரிய ஒரு இடத்துல தான் அவள் வந்து தனிமையில் விடப்படுறான் அல்லது தனிமையில் விடப்படுறான். அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து சர்வே பண்ண முடிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், நீ என்ன சம்பாரிச்ச அப்படியே நீங்கள் கொடுத்துருந்தாலும் ஒரு 10,000க்கு மேலே கொடுத்துருக்க முடியாதுங்க நீங்கள் சம்பளத்தை. அந்த 10,000த்தில் அவங்க என்ன சேமித்து வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க குடும்பத்துக்கும் கொடுத்து மேற்செலவையும் பார்த்து இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ தான் காலகட்டத்தில் கொஞ்சம் 12,000 13,000 15,000ங்கிறதெல்லாம் அதிகமாக கேட்குறதே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு அந்த பொண்ணுகள்லாம் துணி கடைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பி வர்றாங்க. கேட்டால் 8,000 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அல்லது 9,000 தான் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உழைப்பு பூரா திருடிட்டு உழைப்பு பூரா வாங்கிட்டு அந்த பொண்ணு சும்மாவே இருந்தாலும் உங்களுக்கு தாங்க வேலைக்கு வர்றாங்க. அந்த 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் அவங்க உங்களோட ஆஃபீஸில் அல்லது உங்களுடைய வேலை செய்கிற இடங்களில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 15,000 கூட சம்பளம் தோராயமாக இல்லாமல் அவங்களால இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியாது. ஒரு கிலோ தக்காளி அவங்களுக்கு தனியாக விற்கிறாங்க, இல்லை வசதியாக இருக்கிறவங்களுக்கு தனியாக விலை போட்டு விற்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லையே. சில விஷயங்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றை தவிர மற்றொன்றிலிருந்து ஒன்று கிடையாது. ஏன் இதை தொடர்ந்து சொல்கிறீங்கன்னு கேட்டாக்கா புரியறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் வேலையில் வச்சுருந்து 10 வருஷம் 20 வருஷம் வேலையில் வச்சுருந்து அனாமத்தான் விட்டுருப்பீங்க. ஒரு கல்யாணம்னு அந்த பையனுக்கு சொல்லியிருப்பான், போவான். அப்போ அவனுக்கு ஒரு ஒய்ஃப் வருமே, அப்போ அந்த ஒய்ஃபுக்கு தேவையானதெல்லாம் அவன் வகுத்துக்கு பார்க்கணுமே, அடுத்த ஒரு குழந்தைக்கு வருமே. நீங்கள் அவங்க பரம்பரையவே பாருங்கன்னு சொல்ல, இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பழு வாடகை சார்ந்து அடுத்து ஒரு நிலை பார்க்க முடியாது. நீங்கள் இடமும் வாங்கி தர வேண்டாம், சொந்த வீடும் பண்ணி தர வேண்டாம், எதுவுமே பண்ணி தரா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அந்த உழைப்பை கொடுக்க போகிறான். உங்களிருந்து அவன் வேண்டான்னு பாதியில் போனால் அவனோட சாப்டரை விட்டுருங்க. ஆனால் உங்களுக்காகவே உழைச்சிக்கிட்டே இருக்கிறவன் அப்படிங்கும் போது நீங்கள் அவனுக்காக கொஞ்சம் யோசிங்க. அப்போ அவனுக்கு வாடகை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை, நல்ல வீடு இருக்குது அப்படின்னு அவன் அதை நினச்சி ஒரு லெவலுக்கு வரும்போது நீங்கள் தெய்வமாக தெரிவிங்க. அவனுக்கு பெரிய மண்டை குடைச்சல் இருக்காது. நிச்சயமாக அவனாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் நல்லா வாழுவா. அதே மாதிரி சரி, சொந்த வீடில் வாடகை வீடு அது இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு போகியத்துக்கு இந்த பாருப்பா, இந்த 10 லட்ச ரூபாய் என்னுடைய கண் பார்வையில் இருக்கும் தான், இதில் வந்து நான் உனக்கு ஒரு 5 10 தரேன்,
ஒரு போகியத்துக்கு நல்ல வீடாக பார்த்துட்டு எனக்கு சொல்லு. இதெல்லாம் தாங்க நுட்பமாக அந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் இடம் கொடுத்ததோ வீடு கொடுத்தது தன்னோட குடிசையில் குடியிருக்க வச்சது இது எல்லாமே இப்படி வந்தது தான். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி தர்மனுங்களாம் இல்லை. தர்மனா கருணனா கிடையாது, எல்லாம் டக்கால்ட்டி தான். எல்லாம் வீடியோ மொபைல் அப்படியே பிடிச்சிட்டு என்ன கொடுத்துருக்கோம் ஏது கொடுத்துருக்கோம், ஒரு நாளைக்கு 5000க்கு செய்கிறீங்களா 10,000க்கு செய்கிறீங்களா, விளம்பரம் 4 விளம்பரம், அது 1000 விளம்பரம். தற்பெருமை அடிச்சுக்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் செஞ்சது எந்த குழந்தைகளோட உயிரை காப்பாற்றிச்சோ அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் இதெல்லாம் சொல்லாமல் நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப அது ரிஸ்க் ஆயிரும். அப்போ அவனுக்கு அந்த பழுவிவே நீங்கள் குறைச்சி ஒரு ஃபேமிலிக்குள்ளே அனுப்பும்போது அவன் குழந்தை குட்டிகளையோ மேல் செலவைகளையோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற வருமானத்திலையும் அவன் மேலோட்டி கொண்டு வந்துடுவான். சரிங்களா? சிறுக ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் கொடுத்த சம்பளத்துக்கு மேலே அவன் உங்களுக்கு உழைச்சி கொடுத்துருவானுங்க. ஐயோ எனக்கு ஓனர் வீடு வாங்கி கொடுத்துருக்குறாரு, எனக்கு போகியத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு, அதனால் நான் எந்நேரமாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிவிட்டு குடும்பத்தை காட்டிலும் உங்கள் மேலே ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கு. ஏன்னா ஒருத்தர் மேலே ஒரு தவறான அபிப்பிராயங்களை விதைச்சிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறத நான் விரும்பலை. அதனால் இப்போ ஒரு விஷயமா நான் சொல்கிறேன், இன்னும் இருக்குது நான் சொல்கிறேன்.